வணக்கம். சேமிப்பு மற்றும் முதலீடு என்றால் என்ன? சேமிப்பு என்றால், சேமிப்பு என்பது நாம் செலவு செய்து போக மீதம் இருக்கும் பணத்தை ஒதுக்குவது. குழந்தைகளிடம் கொடுத்து உண்டியலில் சேமிக்க சொல்லலாம் அல்லது சேமிப்பு கணக்கில் வைத்திருக்கலாம். சேமிப்பின் கிடைக்கும் ஒரு பலன் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தவிர மற்ற எதுவும் சேமிப்பில் கிடையாது. பணத்தை சேமிக்க வேண்டும் என்னும் எண்ணம் உருவாகுவதை தவிர வேறு பலன் கிடையாது. நமக்கு இருப்பது ஒன்று அல்லது இரு வருமானம்தான். ஆனால் ஒருவருக்கும் பலவிதமான தேவைகள் உள்ளன. கல்வி, திருமணம், வீடு, கார், மருத்துவம் மற்றும் அவசர கால செலவுகள் உள்ளன. இது தவிர ஓய்வு கால தேவைகள் உள்ளன. சேமிப்பின் மூலம் இவற்றை அடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முழுமையாக முடியாது என்பதே யதார்த்தமான பதில். தவிர தற்போது நம் உண்டியலில் இருக்கும் ரூ.1000 மதிப்பு அடுத்த ஆண்டு இதே காலத்திலும் ரூ.1000 இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வாங்கிய அதே பொருளை அடுத்த ஆண்டும் வாங்க வேண்டும் என்றால் கூடுதல் தொகை தேவைப்படும். எளிதான இந்த நடைமுறையைத்தான் பணவீக்கம் என்கிறோம். வங்கி சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் பட்சத்தில் பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் கிடைக்காது. அதனால் முதலீட்டின் அடிப்படையின் நோக்கமே பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் கிடைக்க வேண்டும். மேலும் நம் வாழ்வின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் இருக்க வேண்டும் என்றால் பணத்தை சரியான வழியில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதுதான். முதலீடு செய்வதன் மூலம் பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தவிர இலக்கு, வீடு, கல்வி, சுற்றுலா உள்ளிட்டவை நிர்ணயம் செய்து முதலீடு செய்யும்போது நம்முடைய இலக்குகளை நிச்சயம் அடையலாம். ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்பதால் காலத்தை கணக்கிட்டு முதலீடு செய்யலாம். நீண்ட காலத்திற்கு பிறகு தேவை என்றால் அது ரிஸ்க் இருக்கும் முதலீடுகளில் முதலீடு செய்யலாம். குறுகிய மற்றும் நடுத்தர கால தேவை என்றால் அதற்கேற்ற குறைந்த ரிஸ்க் இருக்கும் திட்டங்களில் முதலீடு செய்யலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் முதல் படி முதலீடுக்கும் சேமிப்புக்கும் இடையிலான வித்தியாசம் தெரிய வேண்டும். 2வது படி நம்முடைய தேவைகள் எவை என்பதை தெரிந்திருக்க வேண்டும். தேவை எது என்பதில் தெளிவு இருந்தால்தான் அதற்கு ஏற்ற முதலீடு திட்டங்களை தேர்ந்தெடுக்க முடியும்.